ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தனா அதிமுகவுடன் நிலைமை என்ன ஆகும்? தொடர்ச்சியா கூட்டணியிலிருந்து வெளியில வந்தது தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களை விமர்சிப்பது, பாஜக விமர்சிப்பது, அண்ணாமலை அவர்களை கடுமையா விமர்சிப்பது, இப்படி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? உங்களோட இந்த கேள்வி அதிமுக தலைவர்கள் பார்த்தாங்கனாலுமே மனசு கஷ்டப்படுவாங்க, மனசு கஷ்டத்தை தாண்டி பயப்படுவாங்க. ஒருவேளை அண்ணாமலை தோற்கிறாரு, அதுக்கப்புறம் முக்கிய தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் சொற்ப வாக்குகளை போறாங்க. அப்ப சொற்ப வாக்குகளை தூக்குறாங்க. அந்த அடிப்படையில் அதற்கு முக்கிய காரணமாக அதிமுக இருக்குமே. ஆனால் அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோபம் அதிமுக அதிகமாக வரும். இந்த தேர்தல் ஜூன் 4 அந்த ரிசல்ட் அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கட்சியை பத்திரப்படுத்துறதுக்கும் கட்சியை மக்களோட அந்நியப்பட்டு இருக்கிறதுக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு தரவுகளா பார்க்கணும். ஒருவேளை பிஜேபி ஒரு பெரிய மெஜாரிட்டியோட வந்துச்சு அப்படின்னா அதிமுகவை சிதைக்கிறது உடைக்கிறது உண்டான வேலை இன்னும் வேகமாகும். இன்னைக்கு எதிர்த்து வேற பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பாரதிய ஜனதா கட்சின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அண்ணாமலைன்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஃபார் சேஞ்ச் பிரதமரையே டார்கெட் பண்றாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஸ்டேட்மெண்ட் நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா இது திரு ஸ்டாலின் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டா இல்ல இது எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட்டானே தெரியாது. எனக்கே அதை நீங்க காட்டினப்போ நான் ஒரு ஆச்சரியத்தோடு தான் பார்த்தேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. இங்க இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட கிராஃப் ஏத்திக்கிறதுக்கு திமுகவோட நிலை என்ன ஆகும்? 2024 பாஜக வந்தனா திமுகவோட நிலைமை இன்னும் மோசமாகும். ஐயா திரு செந்தில் பாலாஜி நேற்று தான் நான் பார்த்தேன். இன்னும் 2 மாசம் போச்சுன்னா 1 வருஷம் ஆகும் போகுது. ஒரு ஜெயிலுக்கு போய் ஜூன் மாசம் போனார். போன வருஷம் பொங்கல் போச்சு, தீபாவளி அதுக்கு முன்னாடி போச்சு. இப்படியே போச்சுன்னா வர தீபாவளிக்கும் ஐயா உள்ளதான் இருப்பார் போல. அப்படியே தொடர்ந்துச்சுன்னா அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு நினைக்குதோ அன்னைக்கு தான் வெளில விடுவாங்க. இந்த தேர்தல் முடிவு வந்த உடனே திமுக என்ன நினைப்பாங்கன்னா நம்ம 37 இடம் 36 இடம் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாதத்துக்கு நம்ம நல்ல ஆட்சி பண்றோம், நம்ம கொடுத்த 1000 ரூபாவும் பெண்களுக்கு கொடுத்த இலவச பஸ்ஸும் வேலை செஞ்சிருக்கு, நம்ம சிறப்பா போறோம்னு நினைப்பாங்க. ஆனா அடிப்படையில் என்னன்னா இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் மோடி அவர்கள் பேசினது சர்ச்சையானது. அது தொடர்பாக வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்குது. இந்த சூழல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை கண்டிச்சிருக்கிறார். அரசியல் கட்சி தலைவர் மத துவேஷ கருத்துக்களை தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தனா அதிமுகவோட நிலைமை என்ன ஆகும்? தொடர்ச்சியா கூட்டணியிலிருந்து வெளியில வந்தது தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களை விமர்சிப்பது, பாஜக விமர்சிப்பது, அண்ணாமலை அவர்களை கடுமையா விமர்சிப்பது, இப்படி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இது எந்த எல்லைக்கு போகும்னு நினைக்கிறீங்க? உங்களோட இந்த கேள்வி அதிமுக தலைவர்கள் பார்த்தாங்கனாலுமே மனசு கஷ்டப்படுவாங்க, மனசு கஷ்டத்தை தாண்டி பயப்படுவாங்க. காரணம் என்னன்னா திமுக என்பது எதிரி கட்சி, அதிமுக என்பது நண்பன் மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு அவங்களும் எதிர்நிலையில போயிருக்காங்க. மோடி அவர்களுக்கு என்னன்னா நம்ம என்னென்னமோ பண்ணியிருக்கிறோம், நம்ம கூட நேற்று வரலாம் இருந்தவங்க இன்றைக்கி நம்மளை விட்டு வெளியில் போனதும் இல்லாமல் நம்ம கட்சியினுடைய வெற்றி, அதாவது ஒரு யூகத்தின் அடிப்படையில் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அண்ணாமலை தோற்கிறாரு, அதுக்கப்புறம் முக்கிய தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் சொற்ப வாக்குகளை போகிறாங்க. அப்போ சொற்ப வாக்குகளை தூக்குறாங்க. அந்த அடிப்படையில் அதற்கு முக்கிய காரணமாக அதிமுக இருக்குமே. ஆனால் அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோபம் அதிமுக அதிகமாக வரும். முதல்ல. இரண்டாவது, இவங்க இப்போ திருப்பி ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா அதிமுகவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்பாது. காரணம் என்னன்னா திமுக விட அதிகமான பாதிப்புக்கு அதிமுக உள்ளாகியது பாரதிய ஜனதா கட்சியினால். அவங்க தான் விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் ரெய்டு விட்டாங்க, தங்கமணி அவர்கள் வீட்டில் ரெய்டு விட்டாங்க, எஸ்பி வேலுமணி அவர்கள் வீட்டில் ரெய்டு விட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேண்டப்பட்ட கான்ட்ராக்டர், இதெல்லாம் இது கடந்த வரலாறு. அப்போ இதெல்லாம் வைத்து இப்போ பேசக்கூடிய தன்மை, இந்த கூட்டணியில் வராமல் போனது, அதுக்கப்புறம் இவங்க திருப்பி ஜூன் 4க்கு பிறகு இந்த கட்சியே இருக்காது, ரெட்டலை யாருக்கு போகணுமோ அங்கே போகணும்னு சொல்கிறதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இந்த தேர்தல் ஜூன் 4 அந்த ரிசல்ட் அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கட்சியை பத்திரப்படுத்துறதுக்கும் கட்சியை மக்களோட அந்நியப்பட்டு இருக்கிறதுக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு தரவுகளாக பார்க்கணும். ஒருவேளை பிஜேபி ஒரு பெரிய மெஜாரிட்டியோடு வந்துச்சு அப்படின்னா அதிமுகவை சிதைக்கிறது உடைக்கிறது உண்டான வேலை இன்னும் வேகமாகும். ஆல்ரெடி அது 3 துண்டாக போயிருக்கு. ஐயா ஓபிஎஸ் ஒரு பிரிவு, அமமுக தலைவர் திரு டிடிவி தினகரன் ஒரு பிரிவு, எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரிவு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கிற கூட ஆளுகள் கூட ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி போய் சேரலாம். ஏன்னா வழக்குகளுக்கு எல்லாருமே பயந்தவங்க தானே, அதன் அடிப்படையில் தானே எல்லாரும் அங்கங்கே போய் சேர்றாங்க. அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கும் இது இந்த தேர்தல் என்பது ஒரு முக்கியமான தேர்தல். இன்னொன்று, இப்போது இன்றைக்கி எதிர்த்து வேறு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பாரதிய ஜனதா கட்சின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அண்ணாமலைன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஃபார் சேஞ்ச் என்ன வேணா தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. பிரதமரையே டார்கெட் பண்ணுறாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி. நான் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேட்டிகளில் சொல்லியிருப்பேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு.
அம்மையார் சசிகலாவே யார் நீங்கன்னு கேட்டவர். ஓபிஎஸ்ஸை வேணுன்றவரெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டவர். டிடிவி தினகரனுக்கு ஒரு காலத்தை பயங்கர முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இருந்தார். இப்போ தான் வந்து அண்ணாமலைக்கு வந்துட்டு இருந்தார் போன வாரம். கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு உன்னால் முடியாதப்பா, நீ வந்து எங்கள் கட்சியை பற்றி பேசுகிறேன்ட்டு. இப்போ அந்த பஞ்சாயத்து முடிவுன்னு இப்போ மேலே போயிருக்காரு. அப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, பாரதிய ஜனதா கட்சி நம்ம இதுக்கு மேலே எதிர்க்க நம்ம 2026 நம்ம வந்து மக்கள்கிட்ட நெருங்கலாம். குறிப்பாக அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த கூட்டணியிலேருந்து நம்ம வெளியில் வந்து நின்னோம்னா சிறுபான்மையினர் நமக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் களத்துலேருந்து வரக்கூடிய தரவுகள் பார்த்தா அப்படி இல்லை. சிறுபான்மையினர்கள் இன்னமும் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக ஒரு உறவோடு இருக்குமோ அப்படின்ற அந்த ஐயகம் வந்து இருக்குது. அப்போது இந்த நேரத்தில் இதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியை வந்து அதிகமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு அந்த சரிந்த வாக்கு விகிதாச்சாரம் திரும்பி கிடைப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40க்கு 40 திமுக தான் வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தனா கண்டிப்பாக ஒரு 5லிருந்து ஒரு 8 தொகுதிகள் வந்து கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் வென்றிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லையா? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது நாள் வரைக்கும் அண்ணாமலை எதிர்த்துட்டு இருந்தாரு. முதல் முறையாக மோடி அவர்களை வெளிப்படையாக வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? அவருக்கே தெரியாதா ஒருவேளை வந்து 2024 வந்து மீண்டும் மோடி அவர்கள் வந்தாருன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சிருப்பாரா? 2026 தேர்தலை முன் வச்சாலுமே 2024 வந்து அவரோட கட்சியை காப்பாற்றுறதுன்னா அவருக்கு முக்கியமான ஒரு இதாக இருக்கும் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வந்து அரசியல் வல்லுநர்கள் இல்லை தரவுகள் வந்து சேரும். 2016 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு ஆட்சி, அதிமுக ஆட்சி ஒரு பிரச்சனை, அம்மையார் ஜெயலலிதா மறைவு, கட்சியை காப்பாற்றணும், நான் பதவியில் இருக்கணும், அதனால் எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டிக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து கூட்டணியில் இருக்கணும்னா இருக்கலாம். அண்ணாமலை அவர்கள் சொன்ன 1000 விமர்சனத்தை தாண்டி கூட இல்லை மேலே இருக்கவங்க தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி போகல. அப்போ ஏதோ ஒரு நெருடல், ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி பிடிக்கவில்லை. அண்ணாமலை காரணம் காட்டி வெளியில் வந்துட்டார். காரணம் காட்டி வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்டனத்தையும் அந்த காட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே போகிறார். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மோடியை வந்து டைரெக்டாகவே பேச ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஒரு தலைவருக்கு இது அழகல்ல, இது வந்து மக்களை பிரிக்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணுறது, இது வந்து அருவருப்பு, இது இஸ்லாமியருக்கு வந்து அவங்களுக்கு வந்து மனசில் வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு 5 விஷயங்களை கோடிட்டு காட்டுறாரு. இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. ஒரு பிரதமரை வந்து, அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திரு ஸ்டாலின் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டா இல்லை இது எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட்டானே தெரியாது. எனக்கே அதை நீங்கள் காட்டினப்போ நான் ஒரு ஆச்சரியத்தோடு தான் பார்த்தேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. அப்போ இது நம்ம இங்கேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னோட கிராஃபை ஏற்றிக்கிறதுக்கு இது மூமெண்ட். அப்போ டார்கெட் பண்ணுறாரு யார், மோடி அவர்கள் மீது இனிமேல் விமர்சனம் வந்து தொடரும். சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இது மாதிரி பேசுகிறாருன்னு பார்த்தா பேசி முடித்த உடனே அண்ணன் ஜெயக்குமார் வெளியில் வந்துட்டு அவருமே வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை பாரதிய ஜனதா கட்சி இப்படிலாம் பேசக்கூடாது, நாங்கள் கண்டிக்கிறோம், இல்லை கண்டனம் காட்டமா இல்லை, இதுக்கு மேலே எப்படிங்க கண்டனத்தை காட்டமாக சொல்லுவோம், அவங்க பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இது ஒரு மலிவான அரசியல்ன்ற மாதிரி அவரும் பேசுகிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த பார்ட்டி வந்து has decided to go against the BJP. அப்போ இது பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக போனால் தான் நமக்கு 2026 நல்லா இருக்கும்ன்றது அந்த இடத்துக்கு வந்து அவங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக கூட்டணிலேருந்து வெளில வந்து அதிமுக பற்றி பேசணும். இன்னொரு கட்சி பார்த்தீங்கன்னா தேமுதிக. மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்க போகிறதா ஒன்றிய சார்பாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. அவங்களுமே வந்து கடைசி நேரத்தில் வந்து அதிமுக கூட்டணி போயிட்டாங்க இல்லையா? நேற்று நடந்த விழாவில் விருது வந்து அவருக்கு கொடுக்கப்படல. அதற்கு வந்து காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 3 ஃபேஸாக கொடுக்க போகிறோம், ஆனால் இது நாள் வரைக்கும் அப்படி கொடுத்ததா தெரியலை, தகவல் தெரியலை, இந்த முறை வந்து நாங்கள் 3 ஃபேஸாக கொடுப்போம், அடுத்தடுத்த இதில் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கல. இல்லை ஒருவேளை வந்து அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜக கூட்டணி போயிருந்தனா நேற்று கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இந்த ராக்கெட் விண்வெளிக்கு போகும். இந்த ராக்கெட் விண்வெளிக்கு போகும்போது என்னென்னா 3 ஃபேஸில் போகும் அந்த ராக்கெட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு வந்து போயிட்டு அது வெடிக்கும். வெடித்து சிதறிச்சு அந்த லிக்விட் ப்ரொபல்ஷன் இன்ஜின் வாங்க, கிரையோஜெனிக் இன்ஜின், அது வெடித்ததுக்கப்புறம் அந்த ராக்கெட்டு சைஸ் சின்னதாகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பல ஆயிரம் கிலோமீட்டர் போகும். அப்புறம் அந்த வானத்தில் அந்த மேகத்துக்கெல்லாம் தாண்டி போயிட்டு அந்த ஆர்பிட் சுற்றுற இடத்துல போயிட்டு அங்கே திருப்பி வெடிக்கும். அது 3வது வெடிச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த சேட்டலைட் வந்து சுற்றி வரும். இந்த மாதிரி ராக்கெட்டில் தான் இந்த 3 ஃபேஸாக நடக்கும். இந்த பாரத ரத்னா இல்லை பத்மபூஷன் விருது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் பேரை எழுதி கொடுத்தா, யார் பேர் எழுதி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபோனை போட்டு சொல்லு, பிரதமர் அலுவலகத்திலோ இல்லை ஜனாதிபதி அலுவலகத்தில் வந்து போயிட்டு, இந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி பத்மா அவார்டு பத்மபூஷன் ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறாரு, இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி நடக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். அதோடு அவங்க அன்றைக்கி என்றைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி போனோன்னா அவங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை கொடுத்து அந்த அவார்டை கொடுத்து அனுப்போம். இவ்வளோ தான். இதை வந்து 3 கட்டத்தான் நடத்துகிறோம், 4 கட்டமாக நடத்துகிறோம், தேர்தல் 7 கட்டமாக நடத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு 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 அவார்டு கொடுக்குறீங்கன்னு ஒருத்தர் முடிச்சுட்டு அந்த மனிதர் வந்து இறந்து போயிட்டார், இன்றைக்கி அவர் நம்மக்கிட்ட இல்லை.
அவர் ஞாபகம் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து இன்றைக்கி அந்த மனிதாபிமானமும், அவர் 4 பேருக்கு சாப்பாடு போட்டார், உணவு விஷயத்தில் ஒரு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற அந்த ஒரு சிந்தனை இருக்கிற ஒரு உயரிய மனிதராக வந்து ஐயா திரு விஜயகாந்த் அவர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுறார். அதன் அடிப்படையில் தான் நீங்களும் அந்த அவார்டு கொடுத்தீங்க. அவர் வந்து பயங்கரமாக படம் நடித்தார், ஸ்டண்ட்டு மலை மேலே வந்து குச்சார், கட்சியை பயங்கரமாக வளர்த்தாரு. அதுக்கெல்லாம் அவருக்கு வந்து இந்த விபூஷன் அவார்டு கிடைக்கல. அவருக்கு கொடுத்த ஒரே காரணம் அவரோட மனிதநேயம், மனிதாபிமானம். அப்போ அந்த மனிதநேயம் உள்ள ஒரு மனிதருக்கு இப்போ கொடுக்கலன்னா எப்போ கொடுக்க போகிறீங்க? அப்போ உங்களோட அந்த மலிவான அரசியல் வந்து அங்கே அந்த நிமிஷம் வந்து எதிரொலிக்கிறது. இதையே தான் வந்து உங்கள் கட்சியில் இருந்த ஐயா அத்வானிக்கு நீங்கள் பண்ணீங்க. அவர் நல்லா இருந்தப்போ, நடந்துக்கிட்டு இருந்தப்போ கொடுக்காம, அவர் இன்னைக்கு ஒரு இடத்துல வயது அதிகமாகி உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ இதுவும் வந்து ஒருவேளை தேமுதிமுக வந்து உங்களோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களோட கூட்டணி வந்திருந்தா அந்த அவார்டு தேர்தல் நேரத்திலே கூட கொடுத்துருப்பீங்க, இல்லை இப்போ கொடுத்துருப்பீங்க. அப்போது மக்களுக்கு இது புரியும். அடிப்படையில் தேசிய முற்போக்கு திராவிடர்களுக்கு வாக்கு செலுத்தலைனாலும் விஜயகாந்த் அவர்களை வந்து நேசிக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் நிறைய இடத்துல இருக்குது. அவங்களாம் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு பேசு பொருளாவோ இது ஒரு கேள்வியாகவே வந்திருக்கக்கூடாது. அறிவிச்சிட்டிங்க, அது என்ன வந்து ஒரு பெரிய ஒரு 1.5 டன் பரிசு அது, அதை அப்படியே தூக்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு கிரேன் வச்சு கொடுக்க போகிறீங்களா? இல்லை அம்மா, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து உங்கள் சார்பாக அவர் சார்பாக யாரோ வந்து இந்த இதை வந்து நீங்கள் அவார்டை வந்து விருதை வந்து வாங்கிக்கிறலாம், உங்களுக்கு வேணுன்ற விஷயங்கள்லாம் சொல்லுங்கள், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணப்படும் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. இதை வந்து நாங்கள் ஃபேஸாக கொடுப்போன்னா அப்போ இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா இந்த அவார்டு என்பது? ஆல்ரெடி இந்த அவார்டை வந்து நீங்கள் தேர்வு செய்யறதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி அடிக்கடி பிரச்சனை வருது. இந்த அவார்டை வாங்கினவங்கள நிறைய பேர் வந்து உங்ககிட்ட அவார்டு வாங்கினதுக்கு நான் வெட்கி தலை குனிறேன்னு சொல்லி நிறைய பேர் திருப்பி கொடுத்த வரலாறும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்னத்தனமான சில்லறத்தனமான வேலைகள் செய்யும்போது இந்த மாதிரி அரசியல் கேள்விகள் வரும். இந்த அரசியல் கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த மலிவான அரசியல் என்பது என்னோட புரிதல். நிறைவாக ஒரு கேள்வி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக என்றைக்குமே ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் முன்வைக்கப்படுது. மேபி வந்து ஃபியூச்சரில் வரலாம், அதுக்கு வந்து தடையாக இருக்கிறது இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் தான். நம்ம வந்து 2024 பிஜேபி ஆட்சிக்கு வந்து அதிமுகவோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். திமுகவோட நிலைமையுமே வந்து அந்த மாதிரி தானே இருக்குது. ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் கேஎன்ஆர் அவர்களே வெளிப்படையாக பேசியிருந்தாரு, திமுக கட்சியை உடைக்கிறது தான் பாஜகவோட நோக்கமாக இருக்குது, முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்குகள்லாம் இருக்குது இல்லையா? திமுகவோட நிலை என்ன ஆகும் 2024 பாஜக வந்தனா? திமுகவோட நிலைமை இன்னும் மோசமாகும். ஓகே, ஐயா திரு செந்தில் பாலாஜி நேற்று தான் நான் பார்த்தேன், இன்னும் 2 மாதம் போச்சுன்னா 1 வருஷம் ஆகும் போகுது ஒரு ஜெயிலுக்கு போய். ஜூன் மாதம் போனார் போன வருஷம். பொங்கல் போச்சு, தீபாவளி அதுக்கு முன்னாடி போச்சு. இப்படியே போச்சுன்னா வர தீபாவளிக்கும் ஐயா உள்ளதான் இருப்பார் போல. அப்படியே தொடர்ந்துச்சுன்னா அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு நினைக்குதோ அன்றைக்கி தான் வெளில விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுரும். காரணம் அமலாக்கத்துறையின் சட்டம் வந்து அந்த மாதிரி இருக்குது. அது சட்டமா இல்லை அது வந்து ஒரு ட்ராப்பானே தெரியல. அப்போது ஹேமந்த் சோரன் போன முதலமைச்சர்கள், அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியினுடைய முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள், இவர்களே கைது செய்து உள்ளே வச்சிருக்கும் போது அந்த அடக்குமுறை, அந்த டிக்டேட்டர்ஷிப்னுவாங்க ஆங்கிலத்தில், அதெல்லாம் வந்து இன்னும் தீவிரமாகும். இது இங்கே போவாது. இன்னும் ஜாஃபர் சாதிக் போன்ற ஆட்களை வைத்து இந்த விசாரிக்கிறது, அதற்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பின் பாயிண்ட் பண்ணி எல்லாரையும் தூக்கி வந்து எல்லாரையும் ஜெயிலில் வச்சுட்டா இவங்களுக்கு வேணுன்ற அந்த வியாபாரம்லாம் பண்ணிக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி. இது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு கெட்ட நேரமாக இன்னும் மாறிடும். அதாவது அண்ணா திமுகவுக்கு வந்து புளியை கரைக்கும். ஐயோ யாரு தெரியலையே, அடுத்து சொன்னாங்களே கூப்பிட்டாங்களே ஜி. அதாவது எப்படி பார்ப்பாங்கன்னா, நீ ஒண்டி என் கூட கூட்டணியில் இருந்தால் எனக்கு ஒரு 8 சீட்னா கிடச்சிருக்கோம். ஏசி சண்முகம் ஜெயிக்கிறாரு ரெட்டலை கூட்டணி இருந்தால், ஐயா பெரம்பலூரில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும், நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் பெரிதாக இருக்கும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அதிமுக வாக்கு போச்சுன்னா நன்றாக இருக்கும், எல் முருகன் அவர்களும் ஒரு கணிசமான வாக்கு வாங்கி, டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் அது சேர்ந்திருந்தா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக இருந்திருக்கும். இப்போ சௌமியான் இப்போ நம்ம இதை எண்ணினாலுமே நமக்கு 8-9 சீட்டு வந்தது. இப்போ இந்த 8-9 சீட்டு வர விடாது போனதுக்கு காரணம் திமுக இல்லை, என் கூட இருந்து ஓடி போன நீ தான், முதல்ல உன்னை புழக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி. இப்போ எப்படி அண்ணாமலை அவர்களை வந்து திமுகவும் அதிமுக சேர்த்து கோயம்புத்தூரில் வெற்றி பெறக்கூடாதுன்னு கீழே வேலை செய்கிறாங்களோ, அதே மாதிரி வேலையை வந்து ஃபஸ்ட்டு பிஜேபி என்ன பண்ணோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ண அதோட கையை இவங்க மீது வழக்குகள் இருக்குல்ல, ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதியரசர்கள் எடுத்து பழைய கேள்விகள் இருக்குல்ல, அது தொடர்ச்சியாக பண்ணும்போது ஐயா ஈவாவேல் இருக்காங்க, நேரு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பொன்முடி ஆல்ரெடி உள்ளே போயிட்டு ஒரு வாட்டி வந்திருக்கிறாரு, அதாவது ஜெயிலுக்கு இல்லை பட் அந்த கோர்ட்டுக்கு. அது மாதிரி லிஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா, பெரிய லிஸ்ட்டு தானே திமுகவில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அப்புறம் கரிகாலன் போன்றவர்கள் வந்து அந்த மண் சம்மந்தமான வழக்குகள் நிலுவையில் இருக்குது, கோர்ட்டு கலெக்டர்ஸ் எல்லாம் வந்து சம்மன் பண்ணி என்னன்றது இன்னும் அதெல்லாம் எடுக்கல, தோண்டி எல்லார் மேலேயும் இருக்குது. அப்போ ஒரு 10 அமைச்சர்கள் வந்து தயாராக இருக்கணும், டோக்கன் நம்பர் 1, 2, 3, 4ன்ற மாதிரி. அப்போ இவங்க எல்லாமே வயது முதிர்வாயிடுச்சு. அப்போ இவங்க வந்துட்டு எனக்கு கட்சியும் வேணாம் கொள்கையும் வேணாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதுபடி கேட்குறேன்,
ஒன்று உங்கள் கட்சி வந்து சேர்ந்துக்க சொன்னால் சேர்ந்துக்கிறேன், இல்லைனா நான் பாட்டுன்னு வீட்டில் ஒரு சின்னதாக அறிஞர் அண்ணா படம் ஒண்டி வச்சுக்கிட்டு நான் பழைய திமுக காரன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிடுறேன். அது கூட நடக்கலாம். புரியுதுங்களா? இப்போ ஜெகத் ரட்சகனை போட்டு அவ்வளோ தொல்லை பண்ணாங்க. அந்த ஸ்ரீலங்காவில் எப்படி உங்களுக்கு அவ்வளோ பணம் வந்தது, 26,000 கோடி முதலீடு பண்ணுற அளவுக்குன்னு. ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராங்காக நின்றுட்டார். எல்லாரும் அது மாதிரி நிற்பாங்களா? வாய்ப்பு இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் எதனால் அதிமுகலேருந்து வந்தார், எதனால் அமமுக போனார், அப்புறம் அமமுகலேருந்து எதனால் வந்து திமுகவுக்கு வந்தார் அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான் அரசியல் என்பது, இன்றைய அரசியல். அதனால் வந்து என்ன நடக்கும்னா 2 விஷயம் நடக்கும் திமுகவுக்கு. ஒன்று, இந்த மாதிரி அவர்கள் மீது உண்டான வழக்குகள் தாக்குதல் இன்னும் அதிகமாகும் முதல்ல. இரண்டாவது வந்து என்ன நடக்கும்னா, இப்போ இந்த தேர்தல் முடிவு வந்த உடனே திமுக என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம 37 இடம் 36 இடம் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு. நம்ம வந்து நல்ல ஆட்சி பண்ணுறோம், நம்ம கொடுத்த 1000 ரூபாவும் பெண்களுக்கு கொடுத்த இலவச பஸ்ஸும் வந்து வேலை செஞ்சுருக்கு, நம்ம சிறப்பாக போகிறோம்னு நினைப்பாங்க. ஆனால் அடிப்படையில் என்னென்னா 4% வந்து வாக்கு விகிதாச்சாரம் குறைஞ்சிருக்கு. நிறைய இடத்துல போலிங் வந்து போடலை. அப்போ திமுக மீதும் கொஞ்சம் விமர்சனம் கொஞ்சம் உள்ள, ஏன்னா சொத்து வரி, தண்ணி வரி, பால் வரி, நிறைய பிரச்சனைகள். அப்புறம் அந்த கட்ட பஞ்சாயத்தெல்லாம் வந்து கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் யார் வீடு கட்டினாலும் போய் பண்ணுறது, அந்த அந்த விமர்சனம்லாம் இருக்குது. அதை வந்து கூர்ந்து கவனித்து திருப்பி ஒருவேளை ஆட்சியில் இருந்தால் அவங்க தப்பிப்பாங்க. இப்போ இன்னைக்கு போகிற பாதையில் திமுக திருப்பி ஆட்சிக்கு வருமானம் அது ஒரு கேள்விக்குறி. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து அப்படி இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு திமுக இருக்குன்ற மாதிரி அன்றைக்கி இருந்தது பேசுபொருள். சொன்னதை செய்வோம் சொல்லாததை செய்வோம்னு சொல்லிட்டு சொல்லாததை அதிகமாக செஞ்சுட்டாங்க. இப்போவும் லாக்அப் டெத்துலாம் நடக்குது. தேர்தல் நேரத்தில் ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு. அப்போது நீங்கள் அன்றைக்கி வந்து ஜெரால்டு ஃபெனிக்ஸுக்கு பேசினீங்க, இங்கே குதிரை ஓட்டிகிட்டு இருந்த ஒருத்தரை கூட்டு போய் அடின்னு அடித்து காவல்துறை இது பண்ணாங்க. ராஜேஷ் தாஸ் போன்றவர்கள் வந்து இன்னும் கைது செய்யாமல் அப்பீல் போயிட்டுருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், காவல்துறைக்கு உண்மையிலே தெரியாது அவர் எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு? அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க? வேங்கை வயல் பிரச்சனைக்கு என்ன தீர்வு கண்டுட்டிங்களா? மேல்பாதிக்கு நீங்கள் தீர்வு கண்டுட்டிங்களா? இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. 8 வழி சாலையில் இன்னும் நிலைப்பாடு சரியாக சொல்லலை, மக்கள் அங்கே அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பரந்தூர் விமான நிலையத்தில் 1500 பேர் தானே இந்த ஓட்டு வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படின்றத நினைக்கிறீங்க. அவங்க வழக்கை வந்து நாங்கள் வந்து தேர்தலுக்கு வந்து ஓட்டு போட மாட்டோம், புறக்கணிக்கிறோம். அவங்க மீது இப்போ வழக்கு பதியப்பட்டிருக்கீங்க. புறக்கணிக்கிறது அப்படின்றது அவங்களோட ஜனநாயக உரிமை. புறக்கணிச்சிட்டாங்க, அதுக்கு தாசில்தாரை விட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை தாக்க வந்தாருன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணி அந்த மக்களை வந்து நீங்கள் மிரட்டுறீங்க. இதெல்லாம் பார்ப்பாங்க ஜனங்க. அதனால் 2026 இந்த தவறுகள் எல்லாம் சரி செய்து கொள்ளணும். ஒன்று. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாதுன்னு இறைவனை வேண்டிக்கணும். அவங்க இறைவனை வேண்டிக்கிறது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, கொள்கை ரீதியாக ஒத்து போகாது. ஆனால் இந்த நேரத்தில் வேறு வழி இல்லை. இன்னும் மக்களை வேண்டணும், அது முடிஞ்சு போச்சு, ஓட்டு போட்டாச்சு. மிச்ச தேர்தல் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி திருப்பி 2024 மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் திமுகவுக்கும் பிரச்சனை தான், அதிமுகவுக்கும் பிரச்சனை தான், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு சில தலைவர்களுக்கே பிரச்சனை. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.